விக்ரம் வந்து வேதாவோட சாரியை வந்து சரி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நம்ம வந்து கெஜா கெஜா பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படியே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறேன். என்ன சத்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதெல்லாம் இவன் பண்ணுவான், நான் எதிர்பார்க்கலையே, 10 மாதம் சுமந்து பெத்தேனே இப்படி பண்ணிட்டானே, எனக்கு வந்து புடவை அயன் பண்ணி கொடுறான்னு கேட்டேன், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பொண்டாட்டிக்கு வந்து சாரி ரெடி பண்ணிட்டு இருக்கானே, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்றாங்க. உடனே அம்மா அம்மா ரொம்ப ஓவராக போகாதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தாம்மா லைட்டாக தாம்மா பண்ணேன், ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியேடா, இப்போ தானே தெரியுது உனக்கு எல்லாம் தெரியும், வேணும்னு தான் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுமா அப்படின்னோடனே, அப்பா எனக்கு புரிஞ்சிச்சுமா, கல்யாணம் ஆனால் பிள்ளைங்க எப்படி மாறுவாங்கன்னு பார்த்தியா, இப்போ நல்லா மாறிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து என்னாச்சு கெஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவ்வளோதான் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஓடி வந்து ரவி எல்லாருமே சமாதானப்படுத்தி, ஏன் இப்படி கெஜா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்படி பண்ணிட்டானே என் பையன் அப்படின்றாங்க. மா ப்ளீஸ்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு நம்ம வந்து விக்ரம். அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, வேதா விக்ரமையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து அரிசி போடணும் 2 பேர் பொங்கலுக்கு அப்படின்றாங்க. எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. அடுத்து பொங்கல் பார்ட்டி வந்து சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை அங்கே வராங்க மிராடியை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கூட ஆதியும் வராரு. அவரை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. எங்களுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா, மறுபடியும் என் வீடு தேடி வரியா, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, நான் வெளியே தான் வந்திருக்கேன் பொங்கலுக்கு அப்படின்னோடனே, பொங்கலுக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டியா, எங்கள் குடும்பத்துக்கு எப்படி வருவேன், இந்த இந்த இடத்துக்கு எப்படி வருவேன் அப்படின்னோடனே, நான் வந்து உங்கள் வீட்டுக்குன்னு வரல, இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்க்க முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, என் குழந்தைய நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னோடனே தன்வி வராங்க. தன்வியை பார்த்துட்டு அம்மா கிட்ட வாடா செல்லும் அப்படின்னோடனே, நான் அம்மா கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க மிராடினி. என் குழந்தைய இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன பாசம் இருந்தால் தானே உங்ககிட்ட வரும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கெஜா. அடுத்து வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாருமே வந்து மொத்தமாக அந்த காம்பவுண்டில் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்து வேணும்னே வந்து மிராடினியும் ஆதியும் அதை கலந்துக்கிறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து நம்ம விக்ரம் குடும்பம். அப்புறம் விக்ரம் வந்து யோசிக்கிறாரு, சரி விடுங்க, அவங்க வந்து வேணும்னு வெறுப்பேற்றி தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நம்மக்கிட்ட வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம சந்தோஷத்தை கேட்டுக்கணும் பிளான் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னோன்னே விக்ரம் வந்து சமாதானம் ஆகிடுறாரு. அப்போ வந்து வேதா சொல்கிறாங்க, அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனை நம்ம சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து அந்த பொங்கலை வந்து செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் வேதா வந்து ஜோடியாக வந்து நின்று அரிசியெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக அன்யோன்யமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க மின்னாடிக்கும் வந்து ஆதிக்கம் வயிறு எரியுது, எதிர் முடியுது.